வனாந்திர ஆவிகளுக்கு எதிரான வல்லமையின் விசுவாச அறிக்கை. எல்லாவித அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுவிக்க வல்லவராகிய அவருடைய வல்லமைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் முன்னோர்களின் பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். நான் கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு தெரியாத பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றேன். இயேசுவின் இரத்தத்தில் உள்ள வல்லமை என்னை என் முன்னோர்களின் பாவங்களிலிருந்து பிரித்தெடுக்கட்டும். என் வாழ்க்கையில் வைக்கப்பட்ட எல்லாவிதமான அசுத்த அர்ப்பணிப்பையும் நான் இயேசுவின் நாமத்தில் மறுக்கின்றேன். ஒவ்வொரு தீய ஆணையையும் கட்டளையையும் நான் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு எதிர்மறை அர்ப்பணிப்பையும் நான் மறுத்து அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். அந்த அர்ப்பணிப்புடன் தொடர்புடைய எல்லா சத்துருக்களும் இப்பொழுதே என்னை விட்டு போகும்படியாக நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, உடைக்கப்பட்ட தீய வாக்குறுதிகள் அல்லது அர்ப்பணிப்புகளால் வந்த எல்லா தீய விளைவுகளையும் ரத்து செய்யும். இந்த அர்ப்பணிப்பின் போது செய்யப்பட்ட விரதங்களை உடைத்ததிலிருந்து எழும் எல்லா சாபங்களின் மீதும் நான் இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்பட்ட எந்தவிதமான தீய பெற்றோர் விரதங்களாலும் அர்ப்பணிப்புகளாலும் இணைக்கப்பட்ட எல்லா தீய ஆவிகளையும் நான் அதிகாரத்தோடு கட்டளையிட்டு என்னிடமிருந்து வெளியே அனுப்புகிறேன். இயேசுவின் மதிப்புமிக்க இரத்தத்தினால் என் முன்னோர்களின் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை முற்றிலும் பிரித்தெடுக்கும்படியாக கர்த்தரிடம் வேண்டிக் கொள்கிறேன். அந்த சாபம் கர்த்தரிடமிருந்து வந்ததாக இருந்தாலும் அதை நீங்கும்படியாக கர்த்தரிடம் வேண்டுகிறேன். எல்லாவிதமான சாபம் முறியடிக்கப்படுவதாக என்று நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். என்னையை அபிஷேகம் செய்து அந்த சாபத்துடன் தொடர்புடைய எல்லா சத்துருக்களும் உடனடியாக விலகி போகும்படியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். என்னை துன்புறுத்துகிற அல்லது பாதிப்பை ஏற்படுத்துகிற எந்த பசுத்த கரியைகளும் உடனடியாக விலகி போகும்படியாக நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். நிகழ்ந்த எல்லா சேதங்களையும் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கின்றேன். இந்த விஷயங்களில் தோல்வியை உண்டாக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவத்தையும் காட்சியையும் என் இருதயத்திலிருந்து நான் இயேசுவின் நாமத்தில் நீக்கி கலைத்து விடுகிறேன். சந்தேகம், பயம், மனச்சோர்வு ஆகிய ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் நிராகரிக்கின்றேன். என் அற்புதங்கள் வெளிப்படுவதற்கு எதிராக வரும் எல்லா தாமதங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய தூதர்கள் என் முன்னேற்றங்கள் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கும் ஒவ்வொரு கல்லையும் புரட்டிவிடட்டும். கர்த்தாவே, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் உமது வார்த்தையை நிறைவேற்ற வேகமாக செயல்படுவீராக. கர்த்தாவே, என் சத்துருக்களிடமிருந்து என்னை சீக்கிரமாக நீதி செய்து விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் என் முன்னேற்றத்திற்கு எதிரானவர்களை உம்முடைய கரங்களில் கொடுக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் நான் விரும்பிய அற்புதங்கள் வெளிப்படுவதற்கு வழிகளை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கை என்னும் பாத்திரத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஒழுகலும் சரி செய்யப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என் சாட்சிக்கு எதிரான, அற்புதங்களுக்கு எதிரான, செழிப்பிற்கு எதிரான ஒவ்வொரு வல்லமையையும் நான் கட்டி கொள்ளையிட்டு ஒன்றுமில்லாததாக்குகிறேன். அக்கினியினால் பதிலளித்த எலியாவின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் எனக்கும் அக்கினியினால் பதிலளிப்பீராக. சிவப்பு கடலில் மோசேக்கு சீக்கிரமாக பதிலளித்த தேவனே, இயேசுவின் நாமத்தில் எனக்கு அக்கினியினால் பதிலளிப்பீராக. யாபேசின் நிலையை மாற்றிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் எனக்கும் அக்கினியினால் பதிலளிப்பீராக. இயேசுவின் இரத்தத்தை என் ஆவி, ஆத்துமா, சரீரம் மற்றும் என் கருப்பையின் மேல் நான் பூசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய அக்கினி என் கருப்பையை முழுமையாக நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கைக்கு எதிராக அமைக்கப்பட்ட ஒவ்வொரு திட்டமும் முழுமையாக முறியடிக்கப்படட்டும். என் வாழ்க்கைக்கு எதிராக சத்துரு தரப்பு உருவாக்கிய எல்லா தீய அடையாளங்களும் இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்பட்டு அகற்றப்படட்டும்.